கோவிந்தா கோவிந்தா. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை நம்ம தர்மகண்டராஜா திருமலை கோவிலில் இருக்கும். ஒரு சுயம்பு பெருமாள் சித்தரால் உருவாக்கப்பட்ட தர்மகண்டராஜனால உருவாக்கப்பட்ட சுயம்பு பெருமாள் விசேஷமான அலங்கார காட்சிகள் பார்த்துக்கோங்க. ஏகப்பட்ட பேருக்கு அன்னதானம் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் காலையில் வந்து இன்னிசை கச்சேரி, ஆன்மீக கச்சேரி போயிட்டு இருக்கு. ஏராளமான மக்கள் வந்து அன்னதானத்துக்கு வந்து மூட்டை மூட்டையை அரிசி கொடுத்துருக்காங்க. குழந்தை வர வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் குழந்தை வர வேண்டிங்கன்னா மறு வருஷத்துக்கு குழந்தை பிறந்தவங்க தான் குழந்தை வந்து இடைக்கிற போடுவாங்க. சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறாங்க. தர்மகண்ட ராஜா பெருமாளை வேண்டிங்க. திருமலை கோவில் சொல்லுவாங்க. திருமலைக்கு போக முடியாதவங்க நம்ம வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் எல்லையில இருக்க இந்த பெருமாளை வேண்டுங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. வணக்கம். தர்மகண்டராஜா கோயில் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம கூட இருக்காரு. தொடர்ந்து இந்த கோயில் வந்துட்டு இருக்காரு. கோயில் பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க. நமது 2வது திருப்பதியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது பெருமாள். இது அதை பத்தி சுயம்பு பெருமாள் இவரு சித்தரால் உருவாக்கப்பட்டது. அதை பத்தி நான் சொல்றேன். இந்த தாத்தா அவர்களால் உருவாக்கப்பட்டது என்று தெரிய வருகிறது. இந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் என்பதனால் இங்கு ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆங்கிலேயர் காலத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க. சுயம்பா இருக்கு. நம்ம வேலூர் மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கு இந்த இடம். நீங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க. வேற என்ன சொல்றீங்க பக்தர்கள்? இந்த மலைக்கு வேலூர் மாவட்டத்தின் பக்கம் ஒரு வழியும், திருப்பத்தூர் பக்கம் மாவட்டத்தில் ஒரு வழியும், பொதுவாக சொல்ல போனால் இந்த கோயிலுக்கு வருபவர்கள் இந்த வழியில் வந்து இந்த வழியில் செல்ல வேண்டும் என்று இருக்கிறது. இந்த வழியில் செல்லும் பொழுது இங்கு ஒரு ஐயப்ப சாமி கோயிலும் இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் அந்த காலத்திலேயே வனத்துறையில் 10 கஜம் என்பார்கள். 10 கஜம் என்பது இன்று ஒரு 30 அடிக்கு சுமார். அதை அந்த காலத்திலேயே வனத்துறையில் அனுமதி பெற்று ரைட் ஆஃப் வே பெற்றுள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நமது மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களோட இங்கு வருகை தந்து பெருமாளை தரிசித்து மீண்டும் ஒருமுறை அவர் குடும்பத்தோடு வந்து இங்கு தரிசித்து விட்டு அன்று நாள் முதல் இதற்கு வழியினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடந்த வாரத்தில் கூட வனத்துறையினர் வந்து இங்கு ஆய்வு செய்து அதற்கான முன்னேற்ற அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். கூடிய விரைவில் இதற்கு சாலைகள் கண்டிப்பாக அரசு உதவியுடன் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முயற்சியுடன் இங்கு சேவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த ஆன்மீக பக்தர்களுடைய உதவியுடன் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்பதை, அதிலும் நானும் ஒருவனாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கண்டிப்பாக இந்த வழிக்கு அதுவும் வந்து நமது வனத்துறை அதிகாரி அவர்கள், மாவட்ட வனத்துறை அதிகாரி அவர்கள் இது ஏற்கனவே ரைட் ஆஃப் வே இருக்கின்ற காரணத்தினால் இது வந்து மத்திய அரசுக்கு செல்ல தேவையில்லை, இங்கே சென்னையிலேயே நமது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகத்திலேயே உத்தரவு பெற்றுவிடலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவருக்கும் நான் சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் சென்னை அனுப்பியவுடன் எனக்கு தகவல் கொடுங்கள், நான் போய் அதை முயற்சி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். கண்டிப்பாக இந்த வாரத்தில் அதை அனுப்பிவிடுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. அதற்கு சில விதிமுறைகள் உள்ளது. அதையெல்லாம் ஒழுங்காக அவர்கள் சேர்த்து அனுப்பினால்தான், மறுபடியும் திருப்பி அனுப்பாமல் பொறி போடாமல் அது செயல்படுத்த முடியும். நானும் வனத்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அடிக்கடி நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக இந்த மலைக்கு சாமியினுடைய அருளால் இந்த பாதை வரும் என்பதை இந்த நேரத்தில், அமைக்கப்படும் என்றதை விட அவருடைய அருளால் வரும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைட்டேன். அந்த பஸ் வந்து மேல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. ஒன்றுமில்லை, இங்கு நான் போன வருடம்தான் புரட்டாசி முதல் சனிக்கிழமை இங்கு வந்து நான் சேவிக்கும் ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதற்கு காரணம் இங்கு இருக்கின்ற இந்த பெரியவர்கள் தான். அதன் அடிப்படையில் இவர்கள் ஒரு மினி பேருந்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று கோரினார்கள். நானும் அதனை போக்குவரத்து துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு நமது நிர்வாக இயக்குநரிடத்திலும் தொடர்பு கொண்ட போது
வனத்துறை அனுமதி இருந்தால் விடலாம் என்று சொன்னார்கள். மாவட்ட வன அலுவலரிடம் தொடர்பு கொண்ட போது சிறப்பு பேருந்து தான், அது தொடர் பேருந்து அல்ல, சனிக்கிழமை விடுகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில் அவரும் இசைந்த காரணத்தினால் இந்த பேருந்து இன்று வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 3வது சனிக்கு அது கன்ஃபார்ம் மழை வருது. அப்போ நடந்து வரவங்கள கஷ்டப்படுவாங்க, பஸ் இருந்தாலும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு சிறப்பான ஒன்று பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவங்க சார்பில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆமாம், எல்லாம் சாமியின் அருள் தான், அந்த பெருமாளின் அருள் தான், இங்கு சேவிக்கின்ற பக்தர்களின் ஒரு முயற்சி தான் காரணமே தவிர அதில் ஒரு ஊண்டுகோலாக நான் இருக்கிறேன். பொதுவாக எல்லா பெருமாள் கோயிலும் புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம இந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த எல்லைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆன உடனே மழை பெய்யுது விடிய. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவனுடைய அருள் தான், நம்ம கையில ஒண்ணும் இல்லை. ஆண்டவனுடைய அருளினால் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் ஆண்டவன் அருளால் எல்லோரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையம். எல்லோரும் சுபிட்சமாக இருந்தால்தான் ஆண்டவன் அவர்களை சுபிட்சமாக வைத்துக் கொள்வதற்காக தான் ஆண்டவன் நாம் நேசிக்கின்றோம், பக்தியுடன் சாமியை வணங்குகிறோம். எனவே எல்லோரையும் ஆண்டவன் தான் நம்மை காப்பாற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் ரொம்ப நன்றிங்க. மேலும் உங்க சேவை தொடரணும் கடவுளுக்கு. கண்டிப்பாக ஆண்டவனுடைய அருளால் இங்கு இருக்கின்ற பக்தர்களோடு நானும் ஒரு பக்தனாக இருந்து சேவை செய்வேன் என்பதை தெரிவித்து ரொம்ப நன்றிங்க. ஆமா, பேக்ல வந்துடா குட்டி. யாராவது குருல போயிடாங்க பண்ண முடியாது. அதெல்லாம் சொல்லாது, அப்படியே ஜான் சேர்த்து கோச்சுக்குவோம் கிராமத்துக்கு. அம்மா ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் கை திருங்க. ஆனால் இங்கே வரணும் கொஞ்சம்.
போலாம். பாருங்கண்ணா, அப்படியே பாருங்க. அண்ணா இங்க பாருங்க, பாருங்க பாருங்க. ஓகே. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேண்ணா, நீ பண்ணுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க. யுவன் பூந்த பையனுங்க எல்லாம் போடுவா. அப்படியே இருங்க. பாருமா கட்டு. ஓகே.